கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதம் 1வது வசனம். சங்கீதம் 119 வசனம் 1. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, வேதத்தில் அநேக பாக்கியவான்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நம் அனைவருக்கும் தெரிந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த வார்த்தையாக அவர் பேசின மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை நாம் மலைப்பிரசங்கம் என்று சொல்லி நாம் அழைக்கின்றோம். அதிலே யாரெல்லாம், எப்படிப்பட்டவர்களெல்லாம் பாக்கியவான்கள் என்ற ஒரு நீண்ட நெடிய பட்டியல் அதில் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இன்றைய தினத்தில் கடவுள் நமக்கு தியானிக்கும்படியாய் கொடுத்திருக்கிற வார்த்தை என்னவென்றால், வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று 119 சங்கீதத்தில் இருந்து நாம் வாசித்திருக்கின்றோம். இந்த அனைவருக்கும் தெரிந்த வண்ணமாக இந்த 119 சங்கீதம் என்பது சங்கீதத்தில் இருக்கின்றதான எல்லா சங்கீதங்களை காட்டிலும் மிக நீண்ட சங்கீதமாகவும் அதில் 176 வசனங்களை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு சங்கீதம். நாம் மனப்பாடம் செய்யும் பொழுதோ அல்லது ஞாயிறு பள்ளிகளிலே பிள்ளைகளை வசனங்களை மனப்பாடம் செய்து நீங்கள் ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்த நீண்ட நெடிய சங்கீதத்தை யார் சரியாக சொல்லிவிடுகிறார்களோ அவர்களுக்கு சிறந்த பரிசு என்று கொடுப்பார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், இது 6 வசனங்களை உடைய ஏனைய சங்கீதங்களைப் போல அல்ல. இதிலே நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வண்ணமாக 176 வசனங்களை உடைய ஒரு பெரிய நீண்ட சங்கீதம் மாத்திரமல்ல, வேதத்திலே இருக்கிறதான அதிகாரங்களிலே இந்த 119 சங்கீதம் ஒரு நீண்ட நெடிய ஒரு சங்கீதமாக இருக்கின்றது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு நீண்ட நெடிய சங்கீதம் துவங்கும் பொழுது என்ன சொல்லி துவங்குகிறது என்றால், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று துவங்குகிறது. அப்படி துவங்குவதற்கான காரணம் என்ன அப்படி என்றால், இதிலே இருந்து நாம் விளங்கி கொள்ளக்கூடிய கர்த்தருடைய சத்தியம், வேத வசனம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், நாம் கடைபிடிப்பதற்கென்று அல்லது அந்த வார்த்தைகளின்படி நடப்பதற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுதே முதலாவதாக நாம் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். நான் சற்று முன்பதாக நான் குறிப்பிட்டேன் அல்லவா, இந்த சங்கீதத்தை அதிகமாக ஆலயங்களிலே மனப்பாடம் செய்து தேர்வு எழுதவோ அல்லது மனனமாக ஒப்பிக்கவோ கேட்பார்கள். அப்படி செய்த பிள்ளைகளுக்கு சிறந்த பரிசுகளை கொடுப்பார்கள். இது ஒருவேளை நிச்சயமாகவே நாம் விரும்பக்கூடிய ஒன்றுதான். ஆனால் அதே நேரத்தில் இந்த 119 சங்கீதம் துவங்கும் பொழுதே சொல்லித் தருகின்ற உபதேசம் என்ன, சத்தியம் என்னவென்றால், வேத வசனங்கள் பரிசுகளுக்காகவும் பாராட்டுகளுக்காகவும் மனப்பாடம் செய்து ஒப்புவிக்க வேண்டிய ஒன்று அல்ல. அந்த வேத வசனங்களின்படி நடக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்று என்பதை கடவுளுடைய பிள்ளைகள் முழு நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அதுதான் மிக முக்கியமே தவிர, அந்த பரிசுக்காகவோ போட்டிக்காகவோ அந்த போட்டியிலே நான் ஜெயித்து விட வேண்டும் என்பதற்காகவோ அதை மனப்பாடம் செய்து ஒப்புவித்து பரிசையும் பாராட்டுகளை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த வசனங்களை மறந்து போவதினாலே நமக்கு எந்த விதமான லாபமும் இல்லை. ஆகையால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள்
பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் நம்மை கடவுள் எதற்கென்று அழைக்கின்றார்? அவர் கொடுத்திருக்கிறதான வேதத்தின்படி நடக்கும்படியாக கடவுள் நம்மை என்ன செய்கின்றார்? அழைத்திருக்கின்றார். நாம் தொடர்ந்து படித்து கொண்டு வருகின்றோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றியமையாததாக அந்த மனிதன் கருத வேண்டியது, பற்றி கொள்ள வேண்டியது எது என்றால் கர்த்தருடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் மட்டுமே. எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை தன் வாழ்க்கையில் அப்படியே பற்றி கொள்ளுகின்றாரோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மிகுதியான ஆசீர்வாதங்களை அவன் பெற முடியும். காரணம் என்ன? அந்த கர்த்தருடைய வார்த்தை அந்த மனிதனை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றையும் செய்கின்ற ஒரு மாபெரும் வல்லமையை அந்த மனிதனுக்குள்ளாய் கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகின்ற ஒன்று, வேத வசனம் படித்து அப்படியே கடந்து போவதற்கல்ல. வேத வசனத்தின்படி நடக்கிறவர்கள் உத்தம மார்க்கத்தார்கள், அவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருக்க வேண்டுமென்று சொன்னால் வேத வசனங்களை படித்து அப்படியே விட்டு விடுகிறவர்களாய் அல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி நடக்கும் பொழுதுதான் வேத வசனத்தினுடைய அதிலே இருக்கிற வல்லமை, அதிலே இருக்கிற மகிமை, அதன் மூலமாய் நடக்கின்ற அற்புதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நிறைவாக வந்து அடையும். இயேசுவானவர் எழுந்திரு என்று சொல்லும் பொழுது மரித்த சரீரங்கள் எழுந்திட்டு, திறக்கப்படுவாயாக என்று சொல்லும் பொழுது கேளாதிருந்த செவிகள் திறக்கப்பட்டது. அமைதலாய் இரு என்று சொல்லும் பொழுது கொந்தளித்த கடல் அமைதியாயிற்று. ஆம், கர்த்தருடைய வார்த்தைக்கு அத்தனை வல்லமை உள்ளது. அந்த வார்த்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறதான காரியங்களை நாம் பின்பற்றும் பொழுது அதே மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் கூட பார்க்க முடியும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். வேத வசனத்தை எங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடைமுறைக்கு கொண்டு வருகிறவர்களாகும். அதன் மூலமாக எங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்படி ஆண்டவரே கிருபிதாரும். இந்த வேத வசனத்தை ஆண்டவரை பிடித்திற்கொண்டு வைராக்கியமாக நிற்கின்ற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள், உம்முடைய வார்த்தையின் மீது தன்னுடைய நம்பிக்கை வைத்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த காலை நேரத்தில் கடவுள் நினைத்தருளி அவர்கள் வாழ்க்கையில் அவர்களை கர்த்தர் நம்ப பண்ணியிருந்த வார்த்தைகளை நினைத்தருளி அதன்படியே உமது பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக எனக்கு ஜெபிக்கிறையா. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.